ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மலை தந்த மன்னவன். அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யோபு 37வது அதிகாரம் 6வது வசனம். வட இந்தியாவில் மலைவாழ் மக்களுக்கு இன்னும் சுவிசேஷம் கடந்து போகாத இடங்களும் உண்டு. இந்த பகுதியில் ரஞ்சித் சிங்கும் அவரது மனைவியும் 25,000 முட்டைக்கோஸ் செடிகள் வைத்து பயிரிட்டு பல நாட்களாக வேலை செய்து வந்தனர். அந்த வேலைப்பாடுகளின் நடுவே சில செடிகள் காய்ந்து போக தொடங்கின. அந்த பூமி தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போனது. மழை வருவதற்கான எந்தவித அடையாளமும் தெரியவில்லை. மழை இல்லாமல் அறுவடை செய்வதும் முடியாத ஒரு காரியம் ஆகும். இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வருஷம் நெடுகிலும் பல கடினங்களை சந்திக்க நேரிடும். ரஞ்சித் சிங் தனது தெய்வத்தின் மீதுள்ள விசுவாசத்தை இழந்தார். அந்த தெய்வங்கள் பதில் கொடுக்க முடியாமல் போனது. மழைக்காக வேண்டியும் மழை இல்லை. இந்த சூழ்நிலையில் ரஞ்சித் சிங் பிறர் சொல்லும் வண்ணமாக கிறிஸ்தவர்கள் வணங்கும் கடவுளிடம் ஜெபித்தால் அந்த வல்லமையுள்ள தேவன் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வார் என அறியப்பட்டு தன் மனைவியிடம் பேசினார். இருவரும் சேர்ந்து பார்க்க முடியாத அந்த தேவனிடம் மழைக்காக வேண்டினார்கள். கிறிஸ்தவர்கள் வணங்கும் அந்த தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் செய்தால் அவரே மெய்யான தேவன் என்று அறிவோம் என ரஞ்சித் சிங் தன் மனைவியிடம் சொன்னான். முதன்முறையாக இந்த காணக்கூடாத தேவனிடம் ஜெபம் செய்தார்கள். அதிசயம் என்னவென்றால், அன்று இரவே மழை பெய்ய ஆரம்பித்தது. மறுநாள் அந்த தம்பதியரின் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. ஏன் தெரியுமா? இரவில் பெய்த மழை இவர்களின் முட்டைக்கோஸ் தோட்டத்தினை சுற்றி மட்டும் மழை பெய்திருந்தது. அந்த கிராமத்தில் வேறு எங்குமே மழை இல்லை. ரஞ்சித் சிங் இந்த அதிசயத்தை கண்டு எப்படி இந்த மெய் தேவனை பின்பற்றுவது என அறியாது ஒரு புராட்டஸ்டன்ட் சபை போதகர் ஒருவரை கண்டு மெய்யான வழியை அறிந்து ஒரு கிறிஸ்தவனாக மாறினார். ஆனால் இன்னும் பல உண்மைகள் தெரியாததினால் சில நாட்கள் கழித்து ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை போதகரை சந்தித்து கிறிஸ்தவம் என்றால் என்ன, வேதாகமம் படித்து தெரிந்து கொள்ள வழி என்ன என்று கேட்க, தொடர் வேதாகம வகுப்பு மூலம் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அந்த செவன்த் டே பாஸ்டர் இந்த ரஞ்சித் சிங் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தினார். மழை தந்த மன்னவனே, மனுக்குலம் தேடி வந்தவனே, அற்புதத்தின் தேவனே, உம்மை அண்டி வந்தோம் என்னாலுமே என்று நாம் நமது தேவனை நோக்கி பாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.